அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் யூஜே vlogs. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார்னா பெரிய வெங்காயம், அது 10 பல்லு பூண்டு, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சீரகம், வெந்தயம் வறுத்தது வந்து சேர்த்துக்கிறேன். அதை அரைச்சி எடுத்துகிட்டு அதே மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா 4 தக்காளியை போட்டு நல்லா மையாக வந்து அரைச்சிட்டேன். வேறு ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் வந்து நல்லா தாராளமாக எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுமே கடுகு வந்து சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வெங்காயம், அதை வந்து சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இதை நல்லா தாளிச்சிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 4 போல் பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா வந்து நான் சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 3 சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை வந்து சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் போல் வந்து மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வந்து மஞ்சள் தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அந்த தக்காளி பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் வந்து சூப்பராக இருக்கும். இது எல்லாமே சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டம்ளர் போல் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா தொக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கத்திரிக்காய் எல்லாம் வெந்ததுக்கப்புறமா கடைசியில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் சிம்பிளான ரெசிபி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்